அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் ப்ரிலிமினரிக்கு தேவையான சில கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 இந்த சட்டம் ஜனாதிபதியின் ஒப்புதலை எந்த தேதியில் பெற்றது? 25/12/2023. இந்த சட்டம் எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? 1/7/2024. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நடைபெறுகிற தேர்வு என்பதால் இந்த தேதி எப்போது ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றது, எந்த தேதியில் இருந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கிறது கேள்வியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாமில். அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 எந்த சட்டப்பிரிவு போலீஸார் சர்ச் பண்ணுறதுக்கும் சைசர் பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுக்குது? அப்படி அனுமதி கொடுக்குற சமயத்தில் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் செய்ய வேண்டும். அதாவது போலீஸார் புலன் விசாரணை சமயத்தில் எந்த ஒரு கட்டிடத்தையும் எந்த ஒரு குடியிருப்பு பகுதியையும் சோதனையிடுவதற்கு அனுமதி உண்டு. அப்படி சோதனையிட்டு குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடைய பொருட்கள், ஆவணங்கள் இவற்றை கைப்பற்றுவதற்கும் அதிகாரம் உண்டு. அப்படி சோதனையிடுவது, பொருட்களை கைப்பற்றுவது, இதை ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக பதிவு செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா செக்ஷன் 105 105. அதில் சொல்லியிருக்கிறது ஷால் பி ரெக்கார்டட். அப்போ போலீஸார் கட்டாயமாக சர்ச் அண்ட் சைசரை ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங் செய்ய வேண்டும். அது காவல்துறையினருடைய மொபைல் ஃபோனில் கூட பதிவு செய்யப்படலாம். அடுத்து இந்த BNSS 2023 என்ன நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், சாட்சிகள் விசாரணையை துரிதப்படுத்துவது, எக்ஸ்பீடிட்டிங் ட்ரையல்ஸ், வழக்குகள் தேக்கத்தை குறைக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பீடிட்டிங் ட்ரையல்ஸ், சாட்சி விசாரணை வேகமாக நடக்கணும், நீதிமன்றங்களில் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம். அதுக்காக எந்த சட்டப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா செக்ஷன் 530. அது என்ன சட்டப்பிரிவு? ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ஹியரிங்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ். நீதிமன்ற நடைமுறைகளை எலக்ட்ரானிக் ஹியரிங்ஸ் ஆடியோ வீடியோவாக இப்போ நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வழக்கு விசாரணையை நடத்தலாம். அதற்கான அனுமதி அதுதான் செக்ஷன் 530. அப்போ வழக்கு விசாரணையை வேகமாக நடத்தவும் தேங்கி இருக்கக்கூடிய வழக்கை குறைப்பதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட கான்செப்ட் எது அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ஹியரிங்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் செக்ஷன் 530. அடுத்து ஹேண்ட் கஃப், கைவிலங்கு. ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரை போலீஸார் கைது செய்வதற்கு அதிகாரம் உண்டு. கைது செய்து 24 மணி நேரத்தில் நியரஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அப்போ கைது செய்து நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்த கொண்டு வரும்போது கைவிலங்கு இடலாமா, ஹேண்ட் கஃப் போடலாமா? அதே மாதிரி நீதித்துறை காவலில் சிறையில் சில கைதிகள் இருப்பாங்க.
சிறையிலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொண்டு வரும்போது நீதிமன்ற விசாரணையை முடித்த பிறகு நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு எடுத்து செல்லும்போது அந்த கைதிகளுக்கு ஹேண்ட்கஃப் போடலாமா? அது சில குறிப்பிட்ட வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் போட முடியும். இது எந்த செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வியாக வரும். செக்ஷன் 43. அது ஹவ் அரெஸ்ட் இஸ் மேய்டு, எவ்வாறு கைது நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிற செக்ஷன் 43ல் உட்பிரிவு 3 ஹேண்ட்கஃபிங் கைட்லைன்ஸ். இது நமக்கு தெரிஞ்ச கேஸ் லாஸ் இருக்குது. ஜோகிந்தர் குமார் வழக்கு, டிகே பாசு வழக்கு. இந்த வழக்குகளில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் கைது செய்யும்போது சில நடைமுறைகளை போலீஸார் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் பிரிவு 43 சீர்திருத்தம் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தால ஒரு நீதிமன்றத்திலிருந்து சம்மன்ஸ் அனுப்புவாங்க, வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதை தவிர சில மிசல்லனியஸ் ப்ரொசீடிங்ஸில் நோட்டீசஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் கோர்ட் ப்ராசஸ் அப்படின்னு பேர். சம்மன்ஸ், வாரண்ட்ஸ், கோர்ட் ப்ராசஸ். இதெல்லாம் இப்போ நேரடியாக காவல்துறை மூலமாகத்தான் சார்பு செய்யப்படுது. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக சம்மன்ஸ், வாரண்ட்ஸ், கோர்ட் ப்ராசஸ் சார்பு செய்ய முடியும். இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக சார்பு செய்ய அனுமதிக்கிற சட்டப்பிரிவு எது அப்படின்னா செக்ஷன் 63 ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ் பற்றி பேசுது. இப்போ இது செக்ஷன் 70 உட்பிரிவு 3லையும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 64லேருந்து 71 வரைக்கும் தான் இந்த சம்மன்ஸ், வாரண்டு, கோர்ட்டு ப்ராசஸ் எல்லாம் எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பேசுது. இதையெல்லாம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக சார்பு செய்து அதை ஒரு காப்பி எடுக்கணும். டியூலி சர்வ் ஆன பிறகு அதை ஒரு காப்பி எடுத்து அட்டஸ்டேஷன் செஞ்சு அதை வச்சுக்கிட்டா அதுதான் ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ். அப்போ ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸை பற்றி பேசுகிறது செக்ஷன் 70 சப்செக்ஷன் 3. அந்த ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ் அதில் தான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் சார்பு செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது செக்ஷன் 63. இப்போ அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸை பற்றி ஒரு பிரிவு. அதாவது ட்ரையல் ஆரம்பித்த பிறகும் சிறையில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர், ஒரு எதிரி, கேஸில் தொடர்புடைய எதிரி. அது கோர்ட்டில் ட்ரையல் ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்த பிறகும் அவர் தொடர்ந்து ஜெயிலேயே இருக்கிறார். எவ்வளவு நாளுக்கு தான் அவரை சிறையிலேயே வச்சுருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஜெயிலில் வச்சுருக்கலாம். அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் எவ்வளவு காலம் வரை நீதிமன்ற காவலில் வைக்க முடியும் அப்படிங்கிறத செக்ஷன் 479 பேசுது. எவ்வளவு காலம் சார் அப்படின்னா, என்ன சட்ட பிரிவில் கைது செய்யப்பட்டு என்ன சார்ஜ் ஃப்ரேம் செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாரோ அந்த அஃபென்ஸுக்கு ஒரு தண்டனை காலம் உண்டு, பீரியட் ஆஃப் சென்டென்ஸ். எவ்வளவு நாளைக்கு தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு சட்டப்பிரிவில் சொல்லியிருக்குதோ அதில் பாதி அளவு காலம், 1/2 ஆஃப் மேக்சிமம் பீரியட். பாதி அளவு காலம் ஜெயிலில் இருந்துட்டாலே அந்த அண்டர் ட்ரையல் பிரிசனரை நீதிமன்றம் பெயிலில் விட்டுறலாம், கண்டிப்பாக விடணும். ஆனால் இது 2 கேஸுகளுக்கு பொருந்தாது. அவன் மேலே இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட்டுன்னு பார்க்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டில் பாதி அளவு காலம், இப்போ பனிஷபிள் வித் 3 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1.5 இயர்ஸ் ஜெயிலில் இருந்துட்டார், ட்ரையல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவரை பெயிலில் விட்டுறலாம். பெயிலுக்காக பெரிய அளவில் போராடணுங்கிற அவசியம் இல்லை.
ஆனால் இந்த சட்டப்பிரிவு 479 வந்து 2 கேசஸ்க்கு பொருந்தாது. ஒன்று லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு, இன்னொன்று டெத் சென்டென்ஸ். இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் டெத் சென்டென்ஸும் என்னென்ன அஃபென்ஸுக்கு கொடுக்கலாமோ அந்த அஃபென்ஸில் ஜெயிலில் இருந்தான்னு சொன்னால் இந்த 479 இன்வோக் பண்ண முடியாது, இதன் கீழே பலன் கிடைக்காது. இது ஒரு விஷயம். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம், போலீஸார் வந்து புலன் விசாரணை சமயத்தில் தடயங்களை கண்டறிவதற்காக கட்டிடங்களுக்குள்ள சோதனையிடலாம். எந்த பகுதியை வேணாலும் சோதனை செய்யலாம். அப்படி சோதனை செய்து சில பொருட்களை வந்து செய்சர் பண்ணலாம். அப்படி செய்சர் மகசர் தயார் பண்ணும்போது எத்தனை சாட்சி சார் இருக்கணும்? போலீஸ் சோதனை இடும்போது ஒரு 2 சாட்சி அவசியம். 2 சாட்சிகள் முன்னிலையில் தான் அவங்க கண்டிப்பாக வந்து சோதனையை மேற்கொள்ள வேண்டும். அந்த 2 சாட்சிகள் வேணும்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 103 103. இப்போ இந்த 2 சாட்சிகள் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? வழக்கிற்கு தொடர்பு இல்லாத நபராக இருக்கணும், இண்டிபெண்ட் விட்னஸ். இந்த கேஸில் எதிரியாக இருக்கிறவர் அல்லது புகார் மனு கொடுத்தவர் இவங்க குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது. இந்த கேஸுக்கு எந்த விதத்துலையும் சம்பந்தமே இல்லாத ஆள், அவர் தான் இண்டிபெண்ட் விட்னஸ். 2 சாட்சியும் இண்டிபெண்ட் விட்னஸாக இருக்கணும். கூடுதலாக ஒரு தகவலை 103 சொல்கிறாங்க. அந்த 2 பேர் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொன்னால், ரெஸ்பெக்டபிள் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி லோக்காலிட்டி, அந்த பகுதியை சார்ந்த அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மதிப்புமிக்க 2 நபர்கள். ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்க எந்த பகுதியில் எந்த வீட்டில் சோதனை இடுறாங்களோ போலீஸு, அந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதியில் அருகாமையில் குடியிருக்கக்கூடிய ஒரு 2 பெரிய மனுஷங்களை சாட்சிகளாக வச்சுக்கிடணும். அந்த 2 பெரிய மனுஷங்களுக்கு எந்த விதத்துலேயும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு செக்ஷன் 103 சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனை பற்றிய ஒரு செய்தி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நிர்வாகி இருக்கணும். நம்ம இப்போ கம்பெனின்னு சொன்னால் மேனேஜர் இருக்கிறாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் பொறுப்பு அதிகாரி? ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் எ போலீஸ் ஸ்டேஷன். அவரும் ஒரு மனுஷன் தானே போலீஸு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் எ போலீஸ் ஸ்டேஷன் அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டி. உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது அதர் டியூட்டின்னு வேறு ஏதாவது ஒரு பணியை கொடுத்து காவல் ஆய்வாளர் அனுப்பி வச்சுருப்பார். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் இல்லை, உடம்பு சரியில்லாமல் லீவ் போட்டார் அல்லது வேறு பணிக்கு போயிட்டார். இப்போ யார் சார் அந்த காவல் நிலையத்துக்கு பொறுப்பு அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 2 சொல்லியிருக்கு. 2ங்கிறது டெஃபினிஷனை பற்றி டெஃபினிஷன், நிறைய டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க பிஎன்எஸ்எஸில். அதில் ஆர் பிக்யூஆர்னு வருது இல்லையா, அந்த ஆர் 2R சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் டேக்ஸ் ஓவர் த டியூட்டீஸ். நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃபீஸர் வில் டேக் ஓவர் த சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். நம்ம வந்து முன்னால் SHOன்னு சொல்லுவோம், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். அவர் இப்போ ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஆஃப் எ போலீஸ் ஸ்டேஷன். அவர் இல்லாத சமயத்தில் அவருக்கு அடுத்த பதவியில் இருக்கிறவர், அடுத்த சீனியர் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு பொறுப்பு அதிகாரியாக இருப்பார். இது முன்னால் CRPCயில் சொல்லப்படலை, இப்போ தான் புதுசாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கிரிமினல் கேஸு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னால் கோர்ட்டில் இருந்து சம்மன் வரும். இப்போ இந்த சம்மனை சர்வ் பண்ணுறது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம். தனி நபர் மேலே குற்ற வழக்கு பதிவு செய்யலாம், அதே மாதிரி கம்பெனிகள் மேலேயும் குற்ற வழக்கு பதிவு செய்யலாம். கார்ப்பரேட் பாடி கம்பெனிங்கிறது என்னதுன்னா ஒரு நிறுவனம், அது ரெஜிஸ்டர்டு அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 2013 கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு வணிக நிறுவனம், அல்லது
1860 வந்த சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. அப்போ இந்த கம்பெனி அல்லது சொசைட்டி மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா யாருக்கு சம்மனை சர்வ் பண்ணணும்? டைரக்டருக்கு சம்மனை சர்வ் பண்ணலாம், அல்லது அந்த கம்பெனிக்கோ அல்லது அந்த சொசைட்டியினுடைய டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி அல்லது வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அனுப்பலாம், பதிவு செய்யப்பட்ட தபால் மூலமாக அனுப்பலாம், இமெயில் மூலமாகவும் அனுப்பலாம். இமெயில் மூலமாகவும் அனுப்பலாங்கிறது இப்போ சேர்க்கப்பட்டிருக்க விஷயம். அப்போ டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரிக்கு நேரடியாக சார்பு செய்யலாம், தபால் மூலமாக சார்பு செய்யலாம், இமெயில் மூலமாகவும் சார்பு செய்யலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 63 பழைய சிஆர்பிசி. இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் செக்ஷன் 65, செக்ஷன் 65. இந்த கம்பெனியில் ஒன்றுக்கு மேற்பட்ட டைரக்டர்ஸ் இருப்பாங்க, 3-4 டைரக்டர். யாராவது ஒருத்தர்கிட்ட சார்பு செஞ்சாலும் போதும். ஆனால் அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கியிருப்பாங்க, ஷேர் ஹோல்டர் ஒரு 10 பேர் ஷேரை வச்சுருக்காங்க. அப்படி ஒரு ஷேர் ஹோல்டர்கிட்ட போய் இந்த சம்மனை சர்வ் பண்ணலாமா, அது சட்டப்படி செல்லுபடி ஆகுமா அப்படின்னா செக்ஷன் 65 சொல்லுது அது செல்லுபடி ஆகாது. ஷேர் ஹோல்டருக்கு சம்மன் சர்வ் பண்ணியிருந்தால் அது செல்லாது. ஒரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேஷன், ஒரு சொசைட்டி, இவங்களுக்கு சம்மனை எப்படி சார்பு செய்வது அப்படிங்கிறத செக்ஷன் 65 சொல்லியிருக்காங்க. இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன சார்? முக்கியமான நோக்கம் என்ன? சிஆர்பிசியே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு மாற்றினாங்க? டு கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் லா. பிரியாம்பிளில் பார்க்கணும், பிரியாம்பிளில் இருந்தும் கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ செக்ஷன் 315, செக்ஷன் 315 பார்க்க போகிறோம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் சாட்சிகளை விசாரிக்கிறார். சாட்சி கூண்டில் நின்று கொண்டு அவருடைய சாட்சியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த சாட்சி சொல்வதை நீதிபதி உள்வாங்கி டைப்பிஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க. டைப்பிஸ்ட்டு டைப் அடிச்சுட்டே வருவாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. இது ட்ரையல் சமயத்தில் சாட்சிகளை விசாரிக்கிற முறை. அப்படி சாட்சியத்தை பதிவு செய்து கொண்டு இருக்கும்போது அந்த சாட்சி சில சமயம் அழுவாங்க, சில சமயம் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, சில சமயம் சிரிப்பாங்க. அந்த சாட்சி ஒரு மனிதர் தானே. வழக்கறிஞர் கேட்குற கேள்விக்கு அவர் எந்த மாதிரி நடந்து கொள்கிறார், வாய்மொழியாக சொல்வது பதிவு செய்யப்படும். ஆனால் அவர் அந்த சமயத்தில் திடீர்னு அழுவது, சிரிப்பது, இந்த மாதிரியான அவருடைய நடத்தை, காண்டக்ட் ஏதாவது வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு நீதிபதி கருதுகிறார். அப்போ அந்த நடத்தை வழக்கு விசாரணைக்கு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னும் நீதிபதி கருதுகிறார். அதாவது ஒரு சாட்சி அவருடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறார். அவர் உண்மையை சொல்லும்போது அந்த எமோஷன்ஸ் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது அதை டெமேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமேனர் சாட்சியுடைய நடத்தை. அதையும் நீதிபதி அந்த சாட்சியத்திலேயே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a presiding officer, a judge or a magistrate has recorded the evidence of a witness, he shall also record such remarks, if any,
as he thinks material respecting the demeanor of such witness whilst under examination. சாட்சியை விசாரித்து கொண்டிருக்கும்போது அவர் வெளிப்படுத்துகிற நடத்தை வழக்கு பொருண்மைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது என கருதும்போது அதனை சாட்சியத்தில் பதிவு செய்ய வேண்டும். யார் பதிவு செய்ய வேண்டும்? நீதிபதி. இது செக்ஷன் 315 இருக்குது.